ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்பைஸ் பாக்ஸ். ஆருஷியோட 3rd பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே மார்னிங் ஆருஷியோட பர்த்டேக்கான சில கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஆருஷி தூங்கிட்டு இருக்கும் போதே எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ரீசெண்டாக அவளுக்கு இந்த கலரிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரிலேட்டடான ஸ்கெட்ச், ட்ராயிங் புக், கலர் பென்சில், க்ரையான்ஸ்லாம் வாங்கி பேக் பண்ணியிருந்தேன். ஆருஷிக்கு மேக்கப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அவளுக்கு காஸ்மெட்டிக் ரிலேட்டட் திங்ஸ், கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சட்டில் கலர் லிப்ஸ்டிக், பவுடர், ப்ளஷ், அதுக்கப்புறம் ஒரு மிரர், இதெல்லாம் இன்னொரு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஸ்டெத்தஸ்கோப் பார்க்க ஒரிஜினலாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்குலாம் கிட்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். பர்த்டே பார்ட்டிக்கு வர குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதையும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் முன்னாடி நாளே பர்த்டே டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸ் இருந்த சில ரிட்டர்ன் கிஃப்ட் பேக், அதுக்கப்புறம் பலூன்ஸ் இதெல்லாமே இருந்தது. ஸோ இதெல்லாமே இந்த இயர் பர்த்டேக்கு யூஸ் பண்ணிட்டோம். தேவையான சில பொருள் மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் இந்த இயர். இந்த இயர் பர்த்டேக்கு அவங்க டேடி சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவள் செம எக்ஸைட் ஆகிட்டா. அதை பார்த்ததுமே சைக்கிளோட ஆக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ணி அவளை உட்கார வச்சு ஓட்ட வச்சு பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் அவங்க டேடி தாத்தாலாம் பேக்ட்ராப் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நானும் என்னோட மதர் இல்லாவும் நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கான ப்ரிப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது, புதினா கொத்தமல்லிலாம் கிள்ளி வைக்கிறதுன்னு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட் டின்னர் முடிச்சுட்டு நான் மறுநாள் ரிட்டர்ன் கிஃப்ட்டில் வச்சு கொடுக்கறதுக்காக ப்ரௌனி பண்ணியிருந்தேன். கூட பப்புவும் நானும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளும் சாக்லேட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா, கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு ஒரே எக்ஸைட்டிங்காக இருந்தது. நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருக்குமோ, எல்லா கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, நான் கேக் வெட்ட போகிறேன் அப்படின்னு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த ப்ரௌனி செய்கிறது ரொம்ப சிம்பிள். சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் எக்கு, சுகர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், மைதா, வெனிலா எசன்ஸ், அப்புறம் இந்த மெல்ட் பண்ண சாக்லேட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 25 to 30 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்தாவே சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். நம்மளுக்கு தேவையான சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணுறதுக்கான டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் படுத்துட்டேன். மறுநாள் மார்னிங் அது கூலான பிறகு பார்த்தா சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. அண்ட் இது டேஸ்ட் அந்த டார்க் சாக்லேட் ஆட் பண்ணனால பிட்டர் டேஸ்ட்டோட சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்பா ஃபோட்டோவுக்கு பூலாம் வச்சுட்டு வெளியில் வெல்கமிங்க்கு ஒரு பூக்கோலம் போட்டிருந்தோம். நானும் என்னோடய மதர் இன் லா, என் பப்பு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பராக அந்த பூக்கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் டிஷ் செய்யலான்ட்டு பாலடை பாயசம் தான் பண்ணியிருந்தேன். ரைஸ் பாலடை ஓணம்காக செய்யலான்னு வாங்கி வச்சுருந்தேன், பட் செய்யலை. அதனால் இதை பாப்பா பர்த்டே அப்போ செய்திடலான்னு இந்த ரைஸ் பாலடை வச்சு சூப்பரான ஒரு பாயசம் பண்ணேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கணும். பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. இந்த கேரமலைஸ் பண்ண சுகரில் இந்த பாலை ஊற்றிட்டு ஏலக்காய் பொடி, சர்க்கரை, அதுக்கப்புறம் கேஷ்யூஸ், அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே. அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ரைஸ் பாலடை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சிடணும். அதை இதில் சேர்த்து நல்லா வேக விட்டோம்னா சூப்பரான ரைஸ் பாலடை பாயசம் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. ப்ரௌனியும் நல்லா பேக்காக இருந்தது, ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை. இதை நான் இப்போ வந்து பீஸ் போட்டு வச்சிட போகிறேன். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இதை பேக் பண்ணணும். பிரியாணிக்கு தேவையான ஆனியன்லாம் என்னோடய மதரின்ல உரிச்செல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை நான் கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது பிரியாணிக்கு தாளிச்சிட்டு அது கூடவே சிக்கன் 65 ரைத்தா எல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் 65க்கு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதையும் வந்து சைட் பை சைட் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த தடவை குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல். ரைஸ் கொஞ்சம் ஓவர் குக் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. லஞ்செல்லாம் நாங்கள் சாப்பிட்ட பிறகு கேக் கட்டிங்காக பாப்பாவையும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. அம்மா அண்ணா ஃபேமிலியும் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பர்த்டே டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பாப்பாவையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாப்பா சூப்பராக ரெடி ஆகிட்டா பாருங்கள். இதுதான் அவளோட பர்த்டே ஃப்ராக். ஹேர்டோக்கு சின்னதாக ஒரு பன்னும் சைடில் வந்து பட்டர்ஃப்ளை ஃப்ராக் கலருக்கு மேட்சிங்காக வாங்கியிருந்தோம். அதை வச்சாச்சு. மேலே வந்து சென்டரில் ஒரு சின்ன க்ரௌன் வச்சுருந்தோம். பேக்ட்ராப் டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சாச்சு. பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பெரியவங்களும் ரிலாக்ஸாக பேசிகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பர்த்டே கேக்கும் வந்துச்சு. இந்த தடவை வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா மாஷா அந்த பேர் தீமில் வந்து பர்த்டே கேக் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆருஷோட எக்ஸைட்டிங் மொமெண்ட், கேக் கட்டிங் டைம் வந்தாச்சு. இன்லாஸ், அம்மா, அண்ணா ஃபேமிலி எல்லோரும் கேக் ஊட்டினாங்க. அண்ட் கிஃப்ட்ஸும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்.
எல்லாரும் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அவள் போட்டு பார்த்துட்டு இருந்தா. அண்ட் பப்புவோட த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அந்த மேக்கப் கிட்லாம் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவன். பர்த்டே பார்ட்டி ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.